அப்படினா ஒரு 3 sums remaining sum 3 events-ல ஒரு 3 sums balance இருக்கு. அது 3 sums நீ கம்ப்ளீட் பண்ணிரலாம். இதோட உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் செட் லாங்குவேஜ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் 1 மார்க் மட்டும் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு 1 மார்க் முடித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம 11th சம் 13th சம் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னும் எக்ஸசைஸில் 12th சம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 12th சம்மும் எக்ஸாம்பிளில் 2 சம்ஸ் இருக்குது. 1.33 அண்ட் 1.35. ஸோ இந்த 3 சம்ஸ் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்குறோம். இதோட எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. இது இல்லாமல் ஏதாவது சம்ஸ் பேலன்ஸ் இருந்ததுன்னா கால் பண்ணி சொல்லுங்கள், அடுத்த கிளாஸில் போட்டுடலாம். ஸோ 12th சம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு each students in a class of 35 plays at least one game among chess, carom and table tennis. So exercise 1.6 ல 12th sum each students in a class. அப்போ ஒரு வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவர்களும், ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுமே மொத்தம் எத்தனை பேர்? கிளாஸ் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த கிளாஸில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ் ஆஃப் 35 ஓகே பிளேஸ் அட்லீஸ்ட் ஒன் கேம். அட்லீஸ்ட் ஒன் கேம்னாவே உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு கேம் கட்டாயம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே விளையாடுறாங்க. ஸோ 35 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் ஒவ்வொருவரும் என்னென்ன கேம்? செஸ் ஒன்று, சதுரங்கம், கேரம் சுண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று டேபிள் டென்னிஸ். டேபிள் டென்னிஸ் அப்படின்னா மேசை வரிப்பந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆகிய 3 விளையாட்டுகளில் ஏதேனும் ஒன்றை விளையாடுகிறார்கள். அந்த ஏதேனும் ஒன்று அப்படிங்கிறது தான் அட்லீஸ்ட் ஒன். ஓகே, இப்போ ஒரு கிளாஸில் 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த 35 ஸ்டூடெண்ட்ஸுமே ஒன்றா செஸ் விளையாடுவாங்க, இல்லை அப்படின்னா கேரம் விளையாடுவாங்க, அப்படி இல்லைன்னா டேபிள் டென்னிஸ் விளையாடுவாங்க. ஸோ யாருமே இது 3மே விளையாடாதவங்க அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸில் யாருமே இல்லை. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். நமக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் எத்தனை பேர் விளையாடுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா செஸ் விளையாடுறவங்கள ஏ அப்படிங்கிற செட்டாகவும், கேரம் எல்லாம் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுறாங்களோ அவங்க பிங்கிற செட்லேயும், டேபிள் டென்னிஸ் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் சி அப்படிங்கிற செட்லேயும் நம்ம கொண்டு வந்துடுறோம். செட்டில் லெட் ஏ, பி அண்ட் சி ரெப்ரசன்ட் தி செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பிளே செஸ், கேரம் அண்ட் டென்னிஸ் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஏபிசி என்பது முறையே எந்தெந்த மாணவர்கள் வந்து சதுரங்கம், சுண்டாட்டம், மேஜை வரிப்பந்து விளையாடுபவர்களினுடைய கணம் என்க அப்படின்னு எடுத்துக்கிறோம் நமக்கு. ஸோ இதில் இதெல்லாம் எத்தனை பேர் விளையாடுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. செஸ் விளையாடுறவங்க 22 பிளே செஸ், 21 பிளே கேரம், 15 பிளே டேபிள் டென்னிஸ். ஸோ சிங்கிள் ஈவெண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது ஏ எத்தனை பேர் விளையாடுறாங்க, பி எத்தனை பேர், சி எத்தனை பேர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 பிளே செஸ் அண்டு டேபிள் டென்னிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. செஸ் அண்டு டேபிள் டென்னிஸ், தட் இஸ் ஏ அண்ட் சி. ஓகே, 8 பிளே கேரம் அண்டு டென்னிஸ், கேரம் அண்ட் டென்னிஸ்னு பி அண்ட் சி. 6 பிளே ஆல் த 3. ஓகே, இப்போ இந்த 2 ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஈவெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் அதுதான் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸில் எல்லாத்துலேயுமே நார்மலான ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுறதோ அல்லது வெண்டைகரம் யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் அந்த 7 பார்ட்ஸையும் கண்டுபிடிக்கிற மாடலோ பார்த்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு 7 பார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த சென்டரில் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிற ஒரு பார்ட்டை விட்டுட்டாங்க. அதாவது செஸ் அண்டு கேரம் அப்படிங்கிறது இல்லை. செஸ் அண்டு கேரம் விட்டுட்டு மீதி மட்டும் கொடுத்துருக்காங்க. செஸ், டேபிள் டென்னிஸ் வந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரி டேபிள் டென்னிஸும் கேரமும் வந்துருச்சு, ஆல் த 3யும் வந்துருச்சு. ஓகே, கொஸ்டின் என்ன பாருங்கள், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பிளே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், செஸ் அண்ட் கேரம் பட் நாட் டேபிள் டென்னிஸ். அதாவது செஸ் அண்ட் கேரம் விளையாடணும், ஆனால் எது விளையாடக்கூடாது? டேபிள் டென்னிஸ் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் ஒன்லி செஸ், தேர்ட் கொஸ்டின் ஒன்லி கேரம்.
ஓகே, ஸோ இவ்வளோதான். ஸோ ஹின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வென் டயக்ராம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வென் டயக்ராமில் இருந்து தான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். வென் டயக்ராம் கட்டாயம் போடணும். ஓகே, ஸோ இப்போ டயக்ராமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். கிவனில் பாருங்கள், செஸ் விளையாடுறவங்க 22, என் ஆஃப் ஏ 22, கேரம் விளையாடுறவங்க 21, அப்போ என் ஆஃப் பி 21. ஸோ டேபிள் டென்னிஸ் விளையாடுறவங்க 15 கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் சி 15. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா செஸ் அண்டு டேபிள் டென்னிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி தான் டென்னிஸ், இதை இங்கே போட்டிருக்கோம். ஸோ செஸ் அண்ட் டேபிள் டென்னிஸ் எவ்வளோ அப்படின்னா 10, தட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி. இது ஏ, இது சி, ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறது இது நமக்கு. அடுத்து பி இன்டர்செக்ஷன் சி வந்து 8, அதாவது 8 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, கேரம் அண்டு டேபிள் டென்னிஸ். ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ஆல் த 3 வந்து 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 6. ஓகே, அப்போ என்ன கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது செஸ் அண்டு கேரம் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுக்கல. செஸ் அண்டு கேரம் அப்படிங்கிறது இது ஃபுல்லாக சேர்ந்தது தான். செஸ் அண்டு கேரம் 2 பார்ட்டும் சேர்ந்தது. அது எவ்வளோன்னு தெரியாது நமக்கு. அந்த தெரியாதுங்கிறதுனால அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இப்போ வென் டயக்ராமில் நம்ம அவங்க என்ன கொஸ்டின் கேட்டால் என்ன நமக்கு. ஸோ இந்த வென் டயக்ராமில் நம்ம வந்து அந்த 7 பார்ட்டும் தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கணும் இண்டிவிஜுவலாக. ஸோ அதுக்கு முன்னாடி கிளாஸில் மொத்தம் 35 ஸ்டூடெண்ட்ஸுமே அட்லீஸ்ட் 1 கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒன்றுனாவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி. இந்த என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சிக்கு வந்து 2 கொஸ்டினுக்கான ஆன்சர்னு சொல்லியிருக்கேன். ஒன்று அட்லீஸ்ட் அப்படின்னு கேட்குறதுக்கும், இன்னொன்று மொத்தம் எத்தனை பேர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இது சேம் கொஸ்டின். ஓகே, அப்போ அந்த அட்லீஸ்ட் எனி ஒன் அப்படிங்கிறதோ அல்லது என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி வந்து மொத்தம் எத்தனை பேர்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். அந்த சர்க்கிள் விட்டு வெளியில் நம்ம 35 அப்படிங்கிறது இன்சைட் த ரெக்டாங்கிள் அவுட் சைட் த சர்க்கிள். ஓகே, இந்த 35 என்ட்ரி பண்ணுறோம். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா இந்த 35 வந்து சர்க்கிள் விட்டு வெளியிலேன்னு கிடையாது, இந்த சர்க்கிள் ப்ளஸ் அவுட்டர் சர்க்கிள். ஓகே, இன்னர் சர்க்கிள் ப்ளஸ் அவுட்டர் சர்க்கிள் 2 சேர்ந்தால் தான் இந்த 35. பட் எழுதுறத வந்து வெளியில் எழுதுகிறோம். உள்ளே கொண்டு எழுதணும்னா அது சிக்குள்ளார போயிடும். அதனால் வெளியில் தான் நம்ம எழுத போகிறோம் அதை. ஓகே, ஸோ கிவனில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ கிவனில் பாருங்கள், என் ஆஃப் ஏ 21, என் ஆஃப் ஏ 22, என் ஆஃப் பி 21, என் ஆஃப் சி 15, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி 10, என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி 8, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மட்டும் இல்லை, அதை ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, அது மட்டும் கொடுக்கல, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ முன்னாடி லெட்னு போட்டிருக்கோம் பாருங்கள். அடுத்து ஆல் த 3 6, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, ஸோ இந்த கிவன் எழுதி முடிச்சதுமே டைரெக்டாக எங்கே வந்துடணும், வென் டயக்ராமுக்கு வந்துடணும் நம்ம. ஸோ இந்த வென் டயக்ராமில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் நமக்கு வந்து ஆல் த 3 6 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டாங்க. 6 வந்து ஆல் த 3. ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஃபிக்ஸ்டு ஒரு வேல்யூ. 6 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளே செஸ், கேரம் அண்டு டேபிள் டென்னிஸ் 3மே விளையாடுறவங்க 6 பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுங்கிறது நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்ட் எப்போவுமே எதை கண்டுபிடிப்போம் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து இது இந்த 3 பார்ட், அதாவது இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி, பி இன்டர்செக்ஷன் சி, ஏ இன்டர்செக்ஷன் சி, இது 3க்கும் ஒன்லி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஒன்லிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இது 2 சேர்ந்து எக்ஸு. அப்போ இந்த எக்ஸிலேருந்து எதை மைனஸ் பண்ணோம், இந்த 6. ஏன்னா இந்த 6 வந்து ஏ இன்டர்செக்ஷன் பின்னா செஸ் அண்டு கேரம் 2 சேர்ந்து மொத்தமாக எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. அதை எவ்வளோன்னு கொடுக்கல, அதை தான் நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அந்த செஸ் அண்டு கேரம் ஒன்லி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த செஸ் அண்டு கேரம் ஒன்லிங்கிறத இந்த எக்ஸிலிருந்து எதை மைனஸ் பண்ணணும், 6 மைனஸ் பண்ணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 6 அவ்வளோதான். ஸோ மீதி பார்த்திங்க அப்படின்னாக்க அடுத்த கேரம் அண்டு இது டேபிள் டென்னிஸு. கேரம் அண்டு டேபிள் டென்னிஸ் 2 சேர்ந்து 8. அந்த கேரம் அண்டு டேபிள் டென்னிஸ் ஒன்லியை கண்டுபிடிக்கணும். அதாவது பி இன்டர்செக்ஷன் சி ஒன்லி அப்படிங்கிறது தான் இந்த 8லேருந்து. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது 8. இந்த 8லேருந்து 6 மைனஸ் பண்ணுறீங்க. ஸோ ரிமைனிங் 2. இப்போ இந்த 2 மட்டும்தான் நமக்கு கேரம் அண்ட் டென்னிஸ் ஒன்லி. மித்த 8ல் 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செஸ்லேயும் இருப்பாங்க, அவங்கள விட்டுறோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது ரெண்டு சேர்ந்து, அதாவது செஸ் அண்ட் டேபிள் டென்னிஸ் இது ரெண்டு சேர்ந்து மொத்தமாக 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கூடிய டேட்டா தான் நம்ம க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ரெண்டு கொடுத்துருக்கிறது எல்லாமே. அந்த 10லேருந்து இந்த 6 வந்து எதில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரமில் இருப்பாங்க. அந்த 6 எடுத்துட்டோம் அப்படின்னா 10 - 6 4. அப்போ இந்த 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செஸ் அண்டு டேபிள் டென்னிஸ் ஒன்லி. ஓகே, அப்போ இந்த 3 ஒன்லி கண்டுபிடிச்சாச்சா. x - 6 ஒரு ஆன்சர், 2 ஒரு ஆன்சர், 4 ஆன்சர். ஸோ இதை கண்டுபிடிச்சதுமே இப்போ அடுத்தது இப்போ 3 கண்டுபிடிச்சாச்சு. ஆல் த 3 ஒன்று மொத்தம் 4 ரெடியாக இருக்குது. ஸோ ரிமைனிங் 3 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவலாக நம்ம ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக கண்டுபிடிக்கிறது. அதாவது செஸ் ஒன்லி எத்தனை பேர், மொத்தமாக செஸ் வந்து 22, அதில் செஸ் ஒன்லி மட்டும் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த செஸ் ஒன்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிற கான்செப்ட் தான். இந்த 22லேருந்து நம்ம எதெல்லாம் மைனஸ் பண்ணணும், 22 தான் மெயின். அதிலிருந்து இது எல்லாமே சேர்ந்தது அந்த 22. x - 6 வரக்கூடாது, 6 வரக்கூடாது, 4 வரக்கூடாது. ஸோ இந்த x - 6, 6, 4 இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸை போட்டுட்டு இதை 3ஐயும் ப்ளஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ளஸ் பண்ணும்பொழுது ப்ராக்கெட்டுக்குள்ளாரே பாருங்கள் நமக்கு -6ம் +6 கேன்சல் ஆகிடுது. அப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸும் +4 தான் இருக்குது. ஸோ வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள், 22லேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ ப்ராக்கெட்டில் போட்டுட்டு இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். அப்போ உள்ளுக்குள்ளே எக்ஸ் இருக்குது. ஸோ -x -x இந்த கால்குலேஷன் பார்த்துக்க. எதாவது மைனஸ் பண்ணுன்னு சொல்லியாச்சு. 22லேருந்து x - 6, 6, 4 இதை 3 ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுறோம். இதில் -6ம் +6ம் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 22 -x -x -4 -4. ஓகே, அப்போ 22லேருந்து 4 மைனஸ் பண்ணுறீங்க, 18 -x அப்படியே இருக்குது. 18 - x அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ் ஒன்லி. டோட்டலாக செஸ் விளையாடுறவங்கன்னா 22 பேர். அதில் செஸ் மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர்னா 18 - x. ஸோ 18 - x. ஓகே, ஸோ இது எல்லாமே எக்ஸ் கூட தான் வரும், ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஆல் த 2ல் இது ஃபஸ்ட்டு செஸ் அண்டு கேரம் அப்படிங்கிறதுல எக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு எக்ஸோட சேர்ந்து ஆன்சர் வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கேரம் ஒன்லி எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். பிங்கிற ஈவெண்ட்டுக்கு கேரம் ஒன்லி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேரம் ஒன்லி கண்டுபிடிக்கிறது மொத்தமாக கேரம் விளையாடுவாங்க. இது ஃபுல்லாக 21 ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு அந்த 21ல் இதெல்லாம் தேவையில்லை. x - 6 வரக்கூடாது, 6 வரக்கூடாது, 2 வரக்கூடாது. ஸோ இதை 3ஐயும் 21லேருந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ண என்ன வருதுன்னு பார்க்கலாமா. ஸோ 21 மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளார x - 6 +6 +2. இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம், -6 +6 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 21 -x -x -2 -2. ஓகே, இப்போ 21லேருந்து 2 போயிடுச்சுன்னா 19 - x. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரம் ஒன்லி. ஸோ காமனாக கேரம் அப்படின்னா 21 ஸ்டூடெண்ட்ஸு, கேரம் ஒன்லி அப்படின்னா 19 - x. இந்த எக்ஸ் தெரிஞ்சால் தான் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க டென்னிஸ் ஒன்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த டென்னிஸ் ஒன்லி அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலாக டென்னிஸ் விளையாடுறாங்க 15 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ஃபுல்லாக சேர்ந்து 15. இதில் இதெல்லாம் நம்ம ஒமிட் பண்ணணும். இது ஒன்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒமிட் பண்ணணும்னா இந்த பார்ட்டு 3ஐயும் ஒமிட் பண்ணணும். ஸோ 4 + 6 + 2 இது 3ஐயும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எக்ஸ் வராதனால நமக்கு டைரெக்டாக நம்பர்ஸில் ஆன்சர் வந்துடுது. ஸோ 15லேருந்து 6 + 4 10 + 2 12. So 15 - 12 = 3. But 3 students only play tennis only. Okay. அப்போ 19 - x only plays chess. 18 - x. Okay. 18 - x only play chess. 19 - x only play carom. அதே மாதிரி 3 students play only tennis அல்லது tennis only அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த x - 6 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க என்னது x - 6 அப்படிங்கிறது செஸ் அண்ட் கேரம் ஒன்லி இல்லைன்னா எக்ஸ் ஒன்லி போட்டிங்கன்னா x - 6. அதே மாதிரி கேரம் அண்ட் டேபிள் டென்னிஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா 8. கேரம் அண்ட் டேபிள் டென்னிஸ் ஒன்லின்னு போட்டிங்க அப்படின்னா 2. ஓகே, அதே மாதிரி செஸ் அண்ட் டென்னிஸ் அப்படின்னா 10. செஸ் அண்ட் டென்னிஸ் ஒன்லின்னு போட்டிங்கன்னா 4.
இப்போ இது எல்லாமே வந்துடுச்சா? அப்போ இந்த 7 பார்ட்ஸையும் ஆட் பண்ணால் சென்டரில் ஒரு பார்ட்டு, ஸோ 2 செட்ஸில் வந்து 3 பார்ட்ஸ் இருக்குது, சிங்கிள் ஈவெண்ட்டில் 3 பார்ட்ஸ் இருக்குது, மொத்தம் 7 பார்ட்ஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எல்லாருமே 35 ஸ்டூடெண்ட்ஸுமே இதுக்குள்ளார கட்டாயமாக வந்து ஏதாவது ஒன்று விளையாடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலாக இந்த ரெக்டாங்கிள் ஃபுல்லாக 35. அப்போ இது இந்த 35ல் யாராவது இந்த சர்க்கிள் விட்டு வெளியில் இருக்கிறாங்களான்னா கிடையாது. ஏன்னா இந்த 35மே இந்த 3 சர்க்கிள்குள்ளார வந்துட்டாங்க. அப்போ n ஆஃப் A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு 35. ஓகே, அப்போ இந்த 7 பார்ட்ஸையும் ஆட் பண்ணால் 35 வரணும். அவ்வளோதான். 18 மைனஸ் இது 18 மைனஸ் எக்ஸ், 19 மைனஸ் எக்ஸ், 3. ஸோ 3 சிங்கிள் செட்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்லி எடுத்துக்கிறீங்க. அடுத்த 2 செட்ஸ் ஒன்லியில் 3, எக்ஸ் மைனஸ் 6 ப்ளஸ் 2 ப்ளஸ் 4, அடுத்து ஆல் த 3 ப்ளஸ் 6. ஓகே, அதான் இந்த கால்குலேஷன் எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கால்குலேஷன். ஸோ நம்ம சொன்னது எல்லாமே இருக்கும் பாருங்க. செஸ் ஒன்லி, 19 மைனஸ் எக்ஸுங்கிறது கேரம் ஒன்லி, 3 அப்படிங்கிறது டென்னிஸ் ஒன்லி, எக்ஸ் மைனஸ் 6ங்கிறது ஏ இன்டர்செக்ஷன் பி ஒன்லி, 4 அப்படிங்கிறது ஏ இன்டர்செக்ஷன் சி ஒன்லி, 2 அப்படிங்கிறது பி இன்டர்செக்ஷன் சி ஒன்லி, 6ங்கிறது ஆல் த 3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் மொத்தம் 35 வரணும். ஸோ n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சிக்கு தான் இந்த 7 பார்ட்டையும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு மேலே இந்த 7 பார்ட்ஸ் ஆட் பண்ணும் பொழுது ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அதேமாதிரி மைனஸ் 6ஐயும் ப்ளஸ் 6ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ மீதி என்ன இருக்குது? 6 2 போயிடுச்சு, எக்ஸ் 2 போயிடுச்சு. ஸோ 19 ப்ளஸ் 18 எவ்வளோ வச்சு? 19 ப்ளஸ் 18 37, இங்கே ப்ளஸ் 3 40 ப்ளஸ் 4 ப்ளஸ் 2 46. அப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஸோ இந்த பக்கம் 46 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 35. இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணியாச்சு, அது வேணும் எழுதிக்கிங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 46 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 35. ஒரு ஸ்டெப் இந்த இடத்துல விடுபட்டாச்சு, அந்த ஒரு ஸ்டெப் எழுதிக்கிங்க. ஓகே, ஸோ நம்பர்ஸ் ஆட் பண்ணும்பொழுது 46 மீதி ஒரு எக்ஸ் இருக்குது, அது மைனஸ் எக்ஸு. ஸோ 46 மைனஸ் எக்ஸுங்கிறது எல்ஹெச்எஸ், ஆர்ஹெச்எஸில் வந்து நமக்கு வெறும் 35. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ் இதில் இருக்குது, மைனஸில் இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ் வந்து நம்ம மைனஸில் இருக்கிறதுனால ப்ளஸில் மாற்றுறதுக்கு ஸோ 46 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 35. எக்ஸ் மைனஸில் இருக்குது, அதனால போச்சுன்னா ப்ளஸில் இருக்கும், ப்ளஸ் 35 தான் மைனஸில் இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 46 மைனஸ் 35. 35 மைனஸ் 46ன்னு போட்டுறாதீங்க, நமக்கு 46 மைனஸ் 35. இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணிக்கிங்க. ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 46 மைனஸ் 35, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 11. ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 11 எதை எடுத்துக்கிட்டோம்? ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. ஓகே, இதை வச்சு அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ப்ளே செஸ் அண்ட் கேரம் பட் நாட் டேபிள் டென்னிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க நமக்கு செஸ் அண்ட் கேரம் அப்படின்னா இது ஃபுல்லாக ரெண்டு சேர்ந்தது. பட் நாட் டேபிள் டென்னிஸ் அப்படின்னா இதில் இதெல்லாம் டேபிள் டென்னிஸ் விளையாடுறாங்க. இந்த பாட்டு டேபிள் டென்னிஸ், இந்த பாட்டு டேபிள் டென்னிஸ், இந்த பாட்டு டேபிள் டென்னிஸ், இந்த பாட்டு டேபிள் டென்னிஸ். அப்போ மீதி இருக்கிறது ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான், எதுனா இந்த எக்ஸ் மைனஸ் 6, இந்த ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான். அப்போ அதுதான் வந்து கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கணும்? செஸ் அண்ட் கேரம் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக செஸ் அண்ட் கேரம் பட் நாட் டேபிள் டென்னிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க, கொஸ்டின் சேம் கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்கணும்னா செஸ் அண்டு கேரம் ஒன்லி அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக செஸ் அண்டு கேரம் பட் நாட் டேபிள் டென்னிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர், ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ் மைனஸ் 6. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ப்ளே செஸ் அண்ட் கேரம் பட் நாட் டேபிள் டென்னிஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6, x equal to 11. So 11 minus 6 equal to 5. First question கான answer. Second question கான answer என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, number of students who play only chess. Only chess அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தோம்? 18 minus xன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அப்போ 18 minus 11 equal to எவ்வளவு? 7. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் முடிஞ்சது.
Third, find the number of students who play only carom. Carom only is 19 minus x equal to 19 minus x on the 11 is equal to 8. Okay, so this is the 3 question answer. So sum உங்களுக்கு புரிஞ்சுதா? இதான் 12th sum. So at least anyone 35 கொடுத்துட்டாங்க. n of a union b union c ங்கிறது 35 அப்படினு கொடுத்துட்டாங்க. So மீதி நமக்கு a intersection b எவ்வளவுன்னு கொடுக்கல. அந்த a intersection b ஐ x அப்படினு எடுத்துக்கிட்டோம். அதை எடுத்துக்கிட்டு so first இந்த 3 பார்ட்ஸும் அடுத்து இந்த 3 பார்ட்ஸும் மொத்தம் 6 பார்ட்ஸ் நம்ம only கண்டுபிடிக்கிறோம். அந்த ஒன்லி டயக்ராம் வென் டயக்ராமில் கண்டுபிடிச்சிட்டு அதெல்லாம் எங்கேயும் எழுத வேண்டியதில்லை. டைரெக்டாக n of a union b 35ல் 7 பார்ட்ஸையும் ஆட் பண்ணால் 35ன்னு போட்டுட்டு ஸோ 4 பார்ட்ஸ் கேன்சல் ஆகிடுது. ஸோ ரிமைனிங் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு 46 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 35ன்னு வந்துடும். இதிலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 11 வருது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கேட்ட 3 கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ டேபிள் டென்னிஸ் இல்லாமல் செஸ் அண்ட் கேரம் மட்டும் விளையாடணும்னா செஸ் அண்ட் கேரம் ஒன்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா போதும். இதுக்கு பதிலாக ஸோ ரெண்டு ஒரே கொஸ்டின் தான். எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 5. ஒன்லி செஸ் அப்படின்னா 18 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 7. ஒன்லி கேரம் அப்படின்னா 19 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 8. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 12th சம் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்ஸாம்பிள் 1.33. இதுவும் எல்லாமே முக்கியமான ஒரு 5 மார்க் தான் நமக்கு. ஸோ இந்த 1.33 அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் எல்லாம் இருக்குது. அந்த கிவன் வேல்யூவை டைரெக்டாக எடுத்து நம்ம வெண்டைகிராம்குள்ளே எழுத முடியாது. அதுக்குள்ளார கொஞ்சம் வேலை செய்யணும், அவ்வளோதானே தவிர மற்றபடி கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரி, கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இன் ஏ ரெசிடென்ஷியல் ஏரியா 600 ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை ஃபேமிலிஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 600 ஃபேமிலிஸ் இருக்காங்க. தட் இஸ் n of u. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம 600 அப்படிங்கிறது n of u அப்படிங்கிறது 600ன்னு சொல்லலாம். அல்லது டோட்டல் மொத்தம் எத்தனை ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது நம்ம சம்டைம்ஸ் அதை n of a union b union c அப்படிங்கிறதும் 600ன்னு சொல்லியிருப்போம். இப்போ இது ரெண்டுமே நமக்கு ரைட்டா, அல்லது n of u மட்டும்தான் 600 அல்லது n of a union b union c மட்டும்தான் 600. இது ரெண்டில் எதை வேணாலும் எழுதலாமா அல்லது இது ரெண்டுக்கும் எழுதுறதுக்கு கண்டிஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். எப்போ இது ரெண்டுக்கும் 600ங்கிறத இது ரெண்டுக்குமே கரெக்டாக எல்லா டைமும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் பார்த்துடலாம் பாருங்கள். ஏன்னா இந்த சம் மட்டும்தான் அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டை காட்டுற மாதிரியான ஒரு கொஸ்டின் நமக்கு. ஓகே, ஸோ n of uவும் n of a union b union c அப்படிங்கிறது ரெண்டு ஈக்குவலா நாட் ஈக்குவலா அப்படிங்கிறத நீங்கள் இந்த சம்மில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் எப்போ ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இனி ரெசிடென்ஷியல் ஏரியா மொத்தம் 600 ஃபேமிலிஸ் இருக்குது. அதில் எந்தெந்த ஃபேமிலிஸ் கிட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த குடியிருப்பில் ஸ்கூட்டர் எத்தனை பார்ட்டில் இருக்கிறவங்க வச்சுருக்காங்கன்னா மொத்தம் 600 பார்த்தீங்கன்னாக்க 3/5 பார்ட் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்கூட்டர் வச்சுருக்காங்க. மொத்த கூடி 600ல் அப்போ 3/5 பார்ட் ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டருக்கு தமிழில் துள்ளுந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ துள்ளுந்து அப்படிங்கிறது ஸ்கூட்டர், அதை வச்சுருக்கிறவங்க 3/5. அதே மாதிரி கார் வச்சுருங்க எவ்வளோன்னா 1/3 அப்படிங்கிறது மகிழுந்து. கார்னா மகிழுந்து உங்களுக்கு தெரியும். அடுத்து பைசைக்கிள்னால் தெரியும் உங்களுக்கு, மிதிவண்டி. அது எத்தனை பார்ட்னா 1/4 பார்ட் 600ல் பைசைக்கிள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூட்டர் வச்சுருக்கிறவங்களும் கார் வச்சுருக்கிறவங்களையும் பைசைக்கிள் வச்சுருக்கிறவங்களையும் நமக்கு எதில் கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ அது எத்தனை பேர் ஸ்கூட்டர் வச்சுருக்காங்க 600 பேர்த்தில், எத்தனை பேர் கார் வச்சுருக்காங்க, எத்தனை பேர் பைசைக்கிள் வச்சுருக்கிறாங்கிறத நாம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, தட் இஸ் n of ஏவும் n of பியும் n of சியும் நாம் தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் அண்டு கார் 120 டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. கார் அண்டு பைசைக்கிள் 86, ஸ்கூட்டர் அண்டு பைசைக்கிள் 90. அப்புறம் ரெண்டையும் நமக்கு நம்பர்லேயே கொடுத்துட்டாங்க. A intersection B, B intersection C, C A intersection Cன்னு. ஆல் த 3 பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஃபேமிலிஸ் 3 வெஹிக்கிள்ஸுமே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/15. மறுபடியும் நமக்கு இது இதில் வந்துருச்சுன்னா ஃப்ராக்ஷனில் வந்துருச்சு.
அப்போ இதை நம்ம நம்பரில் நாம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆல் த 3 எத்தனை ஃபேமிலிஸ் 3 வாகனங்களையும் வச்சுருக்காங்க, 3 வெஹிக்கிள்ஸையும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நாம் தான் கண்டுபிடிக்கணும். இதிலேருந்து அவங்க கேட்குற கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஓன்ட் அட்லீஸ்ட் 2 டைப்ஸ் ஒன்லி, அட்லீஸ்ட் 2 டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஓன்ட் நோ வெஹிக்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ 600 பேர் அப்படின்னா 600 பேர்த்துக்கிட்டையுமே இந்த 3ல் ஏதாவது ஒரு வண்டி இருக்குதா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஸ்கூட்டர், கார், பைசைக்கிள். ஸோ இது 3ல் ஏதாவது ஒன்று கட்டாயம் 600 பேர்த்துக்கிட்டையும் இருக்குது அப்படின்னா இந்த நோ வெஹிக்கிள்ங்கிற வார்த்தை வராது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 3 வகையான வாகனமும் இல்லாமலும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ எல்லாத்துக்கிட்டையும் ஏதாவது ஒரு வண்டி இருந்தால் மட்டுமே N of A யூனியன் B யூனியன் C அப்படிங்கிறத நம்ம 600ன்னு எழுதுனா சரி. எல்லாம் புரிஞ்சுக்கிங்க. 600 பேர்த்துக்கிட்டுமே ஏதாவது ஒரு வெஹிக்கிள், அட்லீஸ்ட் 1 வெஹிக்கிள் வந்து 600 பேர்த்துக்கிட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா 600ங்கிறது N of A யூனியன் B யூனியன் C. பட் அதில் சம் ஃபேமிலிஸ் வந்து 3 டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸுமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம N of U மட்டும்தான் 600ன்னு போடணும். இதுதான் கரெக்டு. N of A யூனியன் B யூனியன் C 600ன்னு போட்டிங்கன்னா தப்பு. இப்போ புரியுதா? N of Uக்கும் N of A யூனியன் B யூனியன் Cக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு? 2 ஈக்குவலானா கட்டாயமாக கிடையாது. ஸோ டிபெண்டிங் ஆன் த சம்ஸ் அட்லீஸ்ட் 1 அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல N of A யூனியன் B யூனியன் Cயும் N of Uவும் ஒன்று தான். ஆனால் ஏதாவது ஒருத்தர் பயன்படுத்தலை அப்படிங்கிற பதத்தில் நமக்கு N of Uவும் N of A யூனியன் B யூனியன் Cயும் வேறு. ஓகே. ஸோ இதை 3 டைப் ஆஃப் செட்ஸை எடுத்துக்கிறோம். ஸ்கூட்டர் வச்சுருக்கிறவங்க எல்லாத்தையும் எஸ்ங்கிற செட்லேயும், கார் வச்சுருவங்க எல்லாத்தையும் சிங்கிற செட்லேயும், பைசைக்கிள் வச்சுருக்கிறவங்க எல்லாத்தையும் பி அப்படிங்கிற செட்ஸ்லையும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு N of U, N of A யூனியன் B யூனியன் Cன்னு எழுதலை, N of U அப்படிங்கிறது 600. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க கேட்ட 2வது கொஸ்டின் வந்து வெஹிக்கிளே இல்லாதவங்க எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெஹிக்கிளே இல்லாதவங்க இருக்கும் பொழுது நம்ம வந்து N of A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு 600ன்னு எழுதக்கூடாது. ஓகே. அப்போ இந்த 600ங்கிறது இங்கே ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஃபுல்லாக சேர்ந்தது தான் நமக்கு 600. ஓகே. இதில் ஸ்கூட்டர் மட்டும் வச்சுருக்கிறவங்கள எஸ் அப்படிங்கிற செட்டில் எடுத்திருக்கோம். அந்த எஸ் வந்து எத்தனை பேர் அப்படிங்கிறத நாம் தான் கண்டுபிடிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் அதை உள்ளே போட்டிருக்கோம். ஆனால் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் இருக்கக்கூடிய 600 பேர்த்தில் எத்தனை பார்ட் வந்து ஸ்கூட்டர் வச்சுருக்காங்கன்னா 3/5. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா வேலை முடிஞ்சுது. 5th டேபிள் யூஸ் பண்ணோம். 1 5 is 5, 1 5 is 5, 2 5s are 10, மீதி 1 இருக்கும் இல்லையா, 10 இல்லையா, 2 5s are 10, 0, 120. ஓகே. அப்போது இந்த 120 இன்ட்டு எவ்வளவு 3, இந்த 123 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. 120 × 3 தான் நமக்கு எவ்வளோனா 360. ஓகே. இந்த 5ஆல் நம்ம கேன்சல் பண்ணுறோம். 1 5 is 5, 120. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 600 வந்து 3ஆல் நம்ம கேன்சல் பண்ணுறோம். 1/3 × 600, 1 3 is 3, 2 3s are 6, 200, 200 × 1 = 200. அடுத்து 1/4ஆல் நம்ம இதை கேன்சல் பண்ணுறோம். 1 4 is 4, இங்கே 1 4 is 4, மீதி 220, 5 6 are 20, 50, 150 × 1, 150 × 1 150. இங்கேயும் அதேமாதிரி 200 × 1 200. இங்கே மட்டும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணும்பொழுது 1 5 is 5, 120, 120 × 3 360. அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா N of S intersection C intersection B, அது 2/15 கொடுத்துருக்காங்க. அப்போ 600/15. ஸோ 15 கேன்சல் பண்ணிங்கன்னா 115 is 15, 4 15s are எவ்வளவு 60. அப்புறம் ஒரு 0 இங்கே எடுத்து அப்படியே போட்டிங்கன்னா 40, 40 × 2 எவ்வளோன்னா 80. அவ்வளோதான். ஓகே. இது 4 தான் கொடுத்துருக்காங்க. இந்த 4ஐயும் வந்து மீதி எல்லாத்தையும் டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க நமக்கு. இது டைரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க
A intersection B, B intersection C, A intersection C இது மூணையும் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. அது இந்த இடத்துல எழுதலையாட்டிருக்கு. ஸோ அதையும் நம்ம என்ன இந்த இடத்துல இந்த 3 எழுதுனதுக்கப்புறம் அதை எழுதிக்கிங்க. ஓகே, இது 3 எழுதுனதுக்கப்புறம் இந்த 120 அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின்லேயே சொல்லிடுறேன், நீங்கள் எழுதிடுங்க. இந்த 3 கண்டுபிடிச்சதுக்கப்புறம், அதாவது ஸ்கூட்டர் எத்தனை பேர், கார் எத்தனை பேர், பைசைக்கிள் எத்தனை பேர்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த 120ங்கிறது ஸ்கூட்டர் ப்ளஸ் கார். அப்போ என் ஆஃப் S intersection C equal to 120ங்கிறது அந்த கிவன்லேயே எழுதிக்கிங்க. அடுத்து வந்து 86 வந்து கார் அண்ட் பைசைக்கிள் அப்படின்னா என் ஆஃப் காருங்கிறது C இன்டர்செக்ஷன் பைசைக்கிளுக்கு B, C இன்டர்செக்ஷன் B அப்படிங்கிறது நமக்கு 86. அடுத்து 90ங்கிறது ஸ்கூட்டர் அண்ட் பைசைக்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ என் ஆஃப் ஸ்கூட்டர் வந்து S இன்டர்செக்ஷன் பைசைக்கிளுங்கிறது B ஈக்குவல் டு நமக்கு 90 அப்படிங்கிறத கட்டாயமாக எழுதிக்கிங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், அடுத்து வென் டயக்ராம் போயிடலாமா? ஸோ இந்த வென் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு U அப்படிங்கிறது 600 நமக்கு டோட்டல் ஸ்ட்ரென்த்து, ரெக்டாங்கிள் ஃபுல்லாக 600. இதில் ஸ்கூட்டர் வந்து 320 பேர் வச்சுருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்கோம். கார் வந்து 200 இப்போ ஃபேமிலிஸ் வச்சுருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி பைசைக்கிள் வந்து 150 ஃபேமிலிஸ் வச்சுருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதை வச்சுக்கிட்டு ஆல் த 3 அப்படிங்கிறது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதான் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் Cங்கிற மாதிரி இங்கே S இன்டர்செக்ஷன் C இன்டர்செக்ஷன் B ஆல் த 3ங்கிறது எவ்வளோ அப்படின்னாக்க 2/15ல் 680, அந்த 80 தான் நம்ம இங்கே எடுத்து எழுதுறோம். ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இங்கே எழுதியாச்சு. அதில் இருந்து நம்ம தேவையானதை கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல அந்த கிவனில் எழுதல பாருங்கள், இதுக்குள்ளார 120 எழுதிக்கிங்க, இதுக்குள்ளார வந்து 86 எழுதிக்கிங்க, இதுக்குள்ளார 90 எழுதிக்கிங்க. ஓகே, ஸோ இதில் இருந்து நம்ம எப்பவும் போல் வழக்கமாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை கண்டுபிடிச்சிடணும். ஃபஸ்ட்டு வந்து S இன்டர்செக்ஷன் C ஒன்லி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது ஃபுல்லாக ரெண்டு சேர்த்து 120. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது ரெண்டு மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், S அண்ட் C மட்டும். ஸோ 120ல் 80 மைனஸ் பண்ணிங்கன்னா 40. அடுத்தது அதே மாதிரி கார் அண்டு பைசைக்கிள் ஒன்லி எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு சேர்ந்து நமக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 86. அதுலேருந்து அந்த 80 ஃபேமிலிஸ் வந்து ஸ்கூட்டர் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 80லேருந்து 86லேருந்து 80 மைனஸ் பண்ணிங்கன்னா 6 தான் நமக்கு கார் அண்டு பைசைக்கிள் ஒன்லி. அதே மாதிரி ஸ்கூட்டர் அண்டு பைசைக்கிள் ஒன்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இது மொத்தமாக 90லேருந்து 80 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 10. ஓகே, அடுத்து இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது 360. அதிலிருந்து இதை மூணையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூட்டர் ஒன்லி கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இது ஃபுல்லாக 200. அதிலிருந்து இந்த 3 பார்ட்டு மூணையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க கார் ஒன்லி எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இந்த 3 பார்ட்டு சேர்ந்தது தான் நமக்கு எவ்வளோ அப்படின்னா 150. அதில் இந்த 3 பார்ட்டையும் எடுத்துட்டிங்கன்னாக்க நம்ம பைசைக்கிள் ஒன்லி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 360லேருந்து இதை மூணையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு 230 வருது. 200லேருந்து இதை மூணையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும்பொழுது 74 வருது. அதே மாதிரி 150லேருந்து இதை மூணையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா 54 வருது. ஸோ இப்போ இந்த 7 பார்ட்ஸுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? அப்போ அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஓன்ட் அட்லீஸ்ட் 2 டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் 2 டைப்னா உங்களுக்கு தெரியும். 2 டைப்னாவே நம்ம அந்த ஃபார்முலாவில் பார்த்துருப்போம், A + B + Cன்னு. அட்லீஸ்ட் 2னா 3 வச்சுருக்கலாம்னு அர்த்தம். அப்போ அது கூட R ஆட் பண்ணிக்கணும், A + B + C + R. ஓகே, இந்த டயக்ராமில் உங்களுக்கு தெரியும் எது வந்து A அப்படின்னு சொல்லி. நமக்கு இது 3 A B C, இது வந்து X Y Z, சென்டரில் R. ஸோ எக்ஸாக்ட்லி 2 அப்படின்னா X + Y + Z மட்டும்தான் ஆன்சர். அட்லீஸ்ட் 2ன்னு கொடுத்தாவே நம்ம R ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 3 ஈவெண்ட்ஸையும் சேர்த்தணும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஓன்டு அட்லீஸ்ட் 2 டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா எழுதிக்கலாம் நம்ம, X + Y + Z + R. ஸோ இந்த X வந்து 40, Y வந்து 6, Z வந்து 10, R வந்து 80. ஸோ எல்லாத்தையும் எட் பண்ணால் 136. இவங்களுக்கெல்லாம் மினிமம் 2 or 3 வெஹிக்கிள்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஓன்ட் நோ வெஹிக்கிள், அதாவது 3 வகையான வாகனங்களையும் இல்லாதவங்க பயன்படுத்தாதவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனுடைய வச்சிருக்காத 3 விதமான வாகனங்களையும் வச்சிருக்காத குடும்பங்களின் எண்ணிக்கை.
அதுக்கு என்ன பண்ணோம், மொத்தம் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் எவ்வளவு 600. அந்த 600லேருந்து அட்லீஸ்ட் ஒன்று மைனஸ் பண்ணும். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா n ஆஃப் யூலேருந்து எதை மைனஸ் பண்ணோம், n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சியை மைனஸ் பண்ணிங்கன்னா நோ வெஹிக்கிள் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ n ஆஃப் யூ வந்து 600, அதில் இருந்து அட்லீஸ்ட் ஒன்றுங்கிறது n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி, அந்த 7 பார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும். அப்போ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ண அந்த வென் டயக்ராமில் இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய 7 பார்ட்ஸ் இது ஃபஸ்ட் வந்து 230, 74, 54, அடுத்து 40, 6, 10, அடுத்தது 80. ஓகே, ஸோ அப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க. அப்படி ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ வருது, 494 வருது. அப்போ 600லேருந்து 494 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 106. அப்போ நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஓடு நோ வெஹிக்கிள் ஈக்குவல் டு 106. ஸோ 600 ஃபேமிலிஸ்குள்ளே இருந்து 106 ஃபேமிலிக்கு எந்த வெஹிக்கிள்ஸும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அட்லீஸ்ட் 1 வெஹிக்கிள் அப்படிங்கிறது எத்தனை ஃபேமிலிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 494 ஃபேமிலிஸ் வந்து ஒன்றா ஒரு 1 வெஹிக்கிள் வச்சுருப்பாங்க, இல்லைனா 2 வெஹிக்கிள்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா 3 வெஹிக்கிள்ஸும் வச்சுருப்பாங்க. இப்போ வெஹிக்கிளே வச்சுருக்காதவங்க, வண்டியே இல்லாதவங்க எத்தனை பேர் அப்படின்னா 106 ஃபேமிலிஸ். ஓகே, ஸோ இது ஈஸியான சம் தானே. ஸோ இந்த பார்ட் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். வென் டயக்ராம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு முன்னாடியே கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா n ஆஃப் ஏவும் n ஆஃப் பி n ஆஃப் சி நெக்ஸ்ட் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, இது எல்லாத்தையும் இந்த ஃப்ராக்ஷன் கூட 600 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் கூடயும் நம்ம எதை மல்டிப்ளை பண்ணணும், 600 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உடனடியாக எனக்கு தெரிஞ்சிடும் n ஆஃப் ஏ எவ்வளவு, n ஆஃப் பி எவ்வளவு, n ஆஃப் சி எவ்வளவு. ஓகே, ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க கேட்ட 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் டைரெக்டாக வென் டயக்ராம்லேருந்து கண்டுபிடிச்சிடலாம். வென் டயக்ராம் போட்டதுமே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த 7 பார்ட்ஸ், அதாவது ஆல் தி 3 விட்டுட்டு மீதி 2 ஒன்லி கண்டுபிடிக்கணும். அடுத்தது 1 சிங்கிள் செட்ஸுக்கான ஒன்லி கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சம்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டான சம், நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா தான் புரியும். திரும்ப திரும்ப இந்த சம்ஸை ரிப்பீட் பண்ணுங்கள். அப்போ கட்டாயமாக இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸியான சம்மு. ஸோ எக்ஸாம்பிள் 1.35 இது இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட்டு 5 மார்க் நமக்கு. A survey was conducted among 200 magazine subscribers. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மேகசின்ஸ்ன்னு தெரியும் உங்களுக்கு, வார இதழ்கள், இந்த மாதிரி இதழ்கள் நம்ம வாங்குவோம், மாதம் வாரம் இப்படி வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி இதழ்கள் எத்தனை பேர்த்துக்கிட்ட வாங்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சர்வேனாவே நமக்கு வந்து ஒரு ஆய்வு செய்கிறாங்கன்னு அர்த்தம். சர்வே பண்ணுறாங்க. அந்த சர்வே பண்ணுறவங்கள வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தா கட்டுவாங்க இல்லைங்களா, வாரம் வாரம் வரணுன்னா, புக்கு மாதம் மாதம் வரணுன்னா, அந்த சந்தாதாரர்களிடம் சந்தா கட்டுபவர்கள் அவர் தான் சப்ஸ்கிரைபர்ஸ், சந்தாதாரர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த 200 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட அவங்க சர்வே பண்ணுறாங்க. 3 டைப் ஆஃப் மேகசின்ஸ் இருக்குது நமக்கு. என்னென்ன வகையான இதழ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இதழ்களையே வந்து அவங்க என்னென்னு பிரிச்சுருக்காங்க, ஏபிசின்னு தான் வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ ஏ அப்படிங்கிறது ஒரு மேகசின், பிங்கிறது ஒரு மேகசின், சிங்கிறது ஒரு மேகசின். யாரெல்லாம் ஏ வச்சுருக்காங்களோ அவங்கள நாமளே செட்டு ஏன்னு எடுத்துக்கலாம், பி வச்சுருக்கிறவங்க எல்லாத்தையும் பின்னு எடுத்துக்கலாம், இதழ் சி வச்சுருக்கிறவங்க எல்லாத்தையும் சி வேன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதுதான் கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் ஃபவுண்ட் தட், அதில் தான் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். 75 members do not subscribe magazine, do not subscribe. நடத்தப்பட்ட ஆய்வில் 75 நபர்கள் ஏ என்ற இதழை வாங்குவதில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்காங்க. do not subscribe magazine ஏ. இது வரலும் பார்த்த எல்லா சம்லையுமே எத்தனை பேர் விளையாடுறாங்க, எத்தனை பேர் வந்து நமக்கு விளையாடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே எத்தனை பேர் விளையாடலின்னு கொடுத்துருக்காங்க மொத்தம் இருக்கிற 200 பேர்த்தில். அப்போ ஏங்கிற மேகசின் வந்து வாங்காதவங்க 75 மெம்பர்ஸ் அப்படின்னா வாங்குறவங்க எத்தனை பேருங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்தம் 200ல் 75 போயிடுச்சுன்னா 125 வந்து ஏவை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஏ மட்டும் கிடையாது, ஏவை.
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 100 மெம்பர்ஸ் டூ நாட் சப்ஸ்கிரைப் மேகசின் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ பி எத்தனை பேர் சப்ஸ்கிரைப், டூ நாட் சப்ஸ்கிரைப் வந்து 100, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க பியை சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க 200லேருந்து 100 போயிடுச்சுன்னா 100 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 50 மெம்பர்ஸ் டூ நாட் சப்ஸ்கிரைப் மேகசின் சின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக சிங்கிற மேகசின் வந்து பார்த்தீங்கன்னாக்க 200 மொத்தம் இருக்கிறாங்க. அதில் சி யூஸ் பண்ணுறவங்க 125, பண்ணாதவங்க 125. அப்போ இந்த 200லேருந்து 125 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 75 வந்து சியை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மொத்தம் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் வந்து 200. இதில் ஏதாவது வந்து யாருமே மூணுமே பயன்படுத்தலின்னு எங்கேயாவது கொஸ்டினில் இருக்கான்னு பாருங்கள், உடனே கொஸ்டினுக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த சர்வே பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர்கிட்ட தான் நம்ம சர்வே பண்ணுற சந்தா கட்டுறவங்ககிட்ட. அப்போ கட்டாயமாக வந்து ஏபிசி 3 வகையான இதழ்களில் ஏதாவது 1, 2, 3 கூட அவங்க வச்சுருக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம், என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படிங்கிறது 200 அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ லெட் ஏபிசி ரெப்ரசன்ட் தி set of subscribers who subscribe magazine A, B and C respectively. So total number of subscribers 200. அப்போ n of A union B union C equal to 200. ஸோ நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது மேகசின் வந்து 3 டைப்பு, A1 B1 C. நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற டேட்டா வந்து டூ நாட் சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க. நாம் அதிலிருந்து சப்ஸ்கிரைப் நாம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 75 கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் இருக்கக்கூடியது 200 சப்ஸ்கிரைப்ஸ் இருக்கிறாங்க. அந்த 200ல் ஏவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 25னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 125, அதை ஏவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 75. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க 200லேருந்து 75 மைனஸ் பண்ண 125. அதே மாதிரி மேகசின் பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 100 கொடுத்துருக்காங்க. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வேணும்னா 200லேருந்து 100 மைனஸ் பண்ணிங்கன்னா 100. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேகசின் சி எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். பண்ணாதவங்க 50 பேர். அப்போ பண்ணுவங்க 200லேருந்து 50 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க நமக்கு எவ்வளோ அப்படின்னா 150. ஓகே, சரி, இதுக்கப்புறம் நம்ம வென் டயக்ராமுக்கு வரும். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஹூ சப்ஸ்கிரைப் எக்ஸாக்ட்லி 2 மேகசின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி 2 மேகசின்ஸ்னாக்கா வென் டயக்ராமில் எதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. எக்ஸாக்ட்லி 3 அப்படின்னாவே நம்ம கரெக்டாக 3 மட்டும்தான், இந்த 3 பார்ட்ஸை மட்டும் ஆட் பண்ணோம். என்னென்ன பார்ட்ஸ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். புரிஞ்சுதா? செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஹூ சப்ஸ்கிரைப் ஒன்லி 1 மேகசின். ஒன்லி ஒன்றுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம் ஞாபகம் இருக்கா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒன்லி அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இவங்க கேட்குற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வென் டயக்ராமில் ஒன்றும் வேலையே கிடையாது. ஸோ இது ஃபுல்லாக 125, இது ஃபுல்லாக 100, இது ஃபுல்லாக நமக்கு 150. இதில் ஆர் அப்படிங்கிறது நமக்கு ஆல் த 3, எக்ஸ் அப்படிங்கிறது ஏ அண்ட் பி ஒன்லி, ஒய் அப்படிங்கிறது பி அண்ட் சி ஒன்லி, அதே மாதிரி இசட் அப்படிங்கிறது ஏ அண்ட் சி ஒன்லி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆர் வந்து இது ஒவ்வொன்றிலேருந்தும் மைனஸ் பண்ணி தான் இந்த எக்ஸ் ஒய் இசட் வரும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்தது 125லேருந்து நல்லா பார்த்துக்க, 125லேருந்து இந்த 125லேருந்து இந்த எக்ஸ் ஆர் இசட் இதை மூணையும் மைனஸ் பண்ணி கிடைக்கிறது தான் ஏ. அதாவது ஏ ஒன்லி, மேகசின் ஏ ஒன்லி. பி ஒன்லிங்கிறது மொத்தம் 100. அந்த மொத்தம் 100ல் இருந்து இந்த எக்ஸ் ஆர் ஒய் இதை மூணையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கிறது தான் பி. அதே மாதிரி சி வந்து மொத்தம் 150 வச்சுருக்காங்க. அந்த 150லேருந்து இசட் ஆர் ஒய் இதை மூணையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது தான் சி. ஓகே, அப்போ அவங்க கேட்குற கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 2ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் என்ன, இது மூணையும் ஆட் பண்ணால் என்ன, தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 அப்படின்னு ஒரு மேகசின் கொடுத்துருக்காங்க. ஏ ஒன்லி ப்ளஸ் பி ஒன்லி ப்ளஸ் சி ஒன்லி, இதை மூணையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்துக்கலாம். ஃப்ரம் த வென் டயக்ராமில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 125 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா.
இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னாக்கா 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டூ நாட் சப்ஸ்கிரைப் மெகசின் சின்னு கொடுத்துட்டு லாஸ்ட் லைனில் பாருங்கள் 125 சப்ஸ்கிரைபர்ஸ் அட்லீஸ்ட் 2 ஆஃப் தி 3 மெகசின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம சம்மே ஸ்டார்ட் பண்ண முடியும். வென் டயக்ராமில் இருந்தெல்லாம் சம் டைரெக்டாக போட முடியாது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கங்க. 125 சப்ஸ்கிரைப்ஸ் அட்லீஸ்ட் 2 ஆஃப் தி 3 மெகசின்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது 125 நபர்கள் குறைந்தது 2 இதழ்களாவது வாங்குவதாகவும் கண்டறியப்பட்டது அப்படிங்கிறது தான் விஷயம் நமக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியாக 2 இதழ்களை வாங்கும் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை என்ன? செகண்ட் கொஸ்டின், ஒரே ஒரு இதழை மட்டும் வாங்கும் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை என்ன? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின். அவ்வளோதான் கேட்குறதும் நமக்கு. அப்போ இந்த 125 தான் நமக்கு வந்து அட்லீஸ்ட் 2 125 அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிங்க. அட்லீஸ்ட் 2 அட்லீஸ்ட் 2நாவே என்ன அர்த்தம்? எக்ஸாக்ட்லி 2னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். அவன் கேட்குற கொஸ்டின் தான் எக்ஸாக்ட்லி 2, ஆனால் அவன் கொடுத்துருக்கிறது அட்லீஸ்ட் 2. எக்ஸாக்ட்லி 2 அப்படின்னாக்க சரியாக 2 இதழ்கள். அட்லீஸ்ட் 2னா குறைந்தது 2 இதழ்கள். அப்போ 3 இதழும் வரலான்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் கூட எதை ஆட் பண்ணணும்னு அர்த்தம்? ஆர் ஆட் பண்ணி எவ்வளவு? 125. இதுதான் கிவன். கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்டு இதுதான். ஓகே, அப்போது கொஸ்டினில் அதான் இங்கே எழுதியிருக்கோம். அட்லீஸ்ட் 2ங்கிறது 125 அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 125. அது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? என் ஆஃப் ஏ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்காக. ஓகே, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆர் தானே ஆல் த 3 சென்டர் பிளேஸில் இருக்கிறது ஆர். அந்த ஆர் தெரிஞ்சால் தான் மீதியெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 125. இது வந்து கொடுத்துருக்கிறது கிவன் தட். ஓகே, அந்த அட்லீஸ்ட் 2 தான் இங்கே போட்டிருக்கேன். அட்லீஸ்ட் 2ங்கிற பொழுது 3யும் வரணும், அதனால தான் ஆர் போட்டிருக்கோம். அடுத்து கிவனில் என்ன எழுதுறோம்னா என் ஆஃப் ஏ 125 உங்களுக்கு தெரியும், என் ஆஃப் பி 100, என் ஆஃப் சிங்கிறது 150. அடுத்து என் ஆஃப் ஏ என்ற செக்ஷன் பிங்கிறது அந்த எக்ஸ் ஆர் ரெண்டு சேர்ந்தது நமக்கு ஏ என்ற செக்ஷன் பி, பி என்ற செக்ஷன் சிங்கிறது ஒய் ப்ளஸ் ஆர், ஏ என்ற செக்ஷன் சி என் ஆஃப் ஏ என்ற செக்ஷன்ங்கிறது இஜெட் ப்ளஸ் ஆர். அடுத்து ஆல் த 3 அப்படிங்கிறது ஆர், என் ஆஃப் ஏ என்ற செக்ஷன் பி என்ற செக்ஷன் சி ஈக்குவல் டு ஆர். ஓகே, ஸோ அப்போ இந்த 7 பார்ட்டுமே நமக்கு தெரியும். இந்த 7 பார்ட்டுமே நம்ம எதில் யூஸ் பண்ணுறோன்னா ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம். பை யூஸிங் ஃபார்முலா என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ என்ற செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் பி என்ற செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் ஏ என்ற செக்ஷன் சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ என்ற செக்ஷன் பி என்ற செக்ஷன் சி. இது எல்லாத்துலேயுமே இதை கொண்டாந்து இந்த 2 லைன்லேயும் இருக்கிறத அப்படியே கொண்டாந்து அப்ளை பண்ணுங்கள். என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி மொத்தம் 200 மெகசின்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு 200. ஓகே, அடுத்து என் ஆஃப் ஏவுக்கு இதை நம்ம கால்குலேஷன். ஸோ என் ஆஃப் ஏ 125, என் ஆஃப் பி 100, என் ஆஃப் சி 150, என் ஆஃப் ஏ என்ற செக்ஷன் பி என்ற செக்ஷன் நடுவில் அந்த மைனஸ் வந்துடணும். மைனஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட்டுக்குள்ளார தான் எக்ஸ் ப்ளஸ் ஆர்னு எழுதணும். மைனஸ் என் ஆஃப் பி என்ற செக்ஷன் சி ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் என் ஆஃப் ஏ என்ற செக்ஷன் சி இசட் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் என் ஆஃப் ஏ என்ற செக்ஷன் பி என்ற செக்ஷன் சிங்கிறது ஆர். ஓகே, இப்போ என்ன பண்ண அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணி இந்த 3 இடத்துலையும் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணும்போது மீதியெல்லாம் அப்படியே வச்சுக்கிறோம். ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாமே மைனஸ் ஆகிடும். மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆர் மைனஸ் ஒய் மைனஸ் ஆர் மைனஸ் இசட் மைனஸ் ஆர் கடைசியாக மட்டும் ப்ளஸ் ஆர். ஸோ ஒரே ஒரு ப்ளஸ் ஆர் தான் இருக்கிறதுனால இந்த ப்ளஸ் ஆரையும் மைனஸ் ஆரையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 200 இதை 3 ஆட் பண்ணிங்கன்னா 375. மீதி இருக்கக்கூடியதுலேருந்து மைனஸை காமனாக வெளியில் எடுங்க. அப்படி மைனஸை வெளியே எடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னு சொன்னேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 125 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இந்த எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, இசட் இருக்குது. 2 ஆரில் ஒரு ஆரை மட்டும் வெளியில் உள்ளே வச்சு எடுத்துக்கிட்டு இன்னொரு ஆரை வெளியில் விட்டுறலாம். அப்போ அந்த மைனஸை வெளியில் எடுக்கிறது நான் 2 ஆர்லேயுமே மைனஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆறு மைனஸ் அப்படியே விட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு ஆரையும் எக்ஸ் ஒய் இசட்டை மட்டும் மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராக்கெட் உள்ளார எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஆர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஆர். மீதி ரிமைனிங் வந்து இன்னொரு ஆர் வந்து அப்படியே இருக்கும். மைனஸ் ஆர் வெளியில் விட்டுருங்க. ஓகே, ஏன்னா இதில் அப்போ தான் அந்த ஆர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம்.
ஓகே, இப்போ இந்த x + y + z அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 125 அப்ளை பண்ணலாம் இல்லையா? இதை அப்ளை பண்ணலாமா? அப்போ தான் நமக்கு r கிடைக்கும். ஸோ 200 = 375 மைனஸ் இது ஃபுல்லாகவே 125 மைனஸ் r. ஓகே, இந்த 200 அப்படியே வச்சுக்கிட்டு 375ல் 125 போயிடுச்சுன்னா 250 மைனஸ் ஆர் அப்படியே இருக்குது. ஏற்கனவே சொன்னதான் நமக்கு ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஆர் மைனஸில் இருக்குது. அப்போ இந்த ஒன்று தான் ப்ளஸ் பண்ணிடலாம். 200 இந்த ஒன்று தான் மைனஸ் ஆகிடும். அப்போ ஆர் = 250 மைனஸ் 200. 250ல் 200 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 50. இப்போ 50ங்கிறது இது என்னென்னா ஆல் த 3 மேகசின்ஸ். அப்போ 50 ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 டைப் ஆஃப் மேகசின்ஸுமே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதில். ஓகே, அப்போ இதிலிருந்து அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஹூ சப்ஸ்கிரைப் எக்ஸாக்ட்லி 2 மேகசின்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கான ஆன்சர் x + y + z. அப்போ ஈக்குவேஷன் 1ல் பார்த்தீங்கன்னாக்கா x + y + z + r = 125ன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சிருப்போம், நம்ம எழுதி வச்சுருப்போம். அந்த x + y + z பக்கத்தில் ஆருக்கு பதிலாக 50ன்னு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 50 அப்ளை பண்ணுங்கள். இந்த 50 தானே வந்தால் மைனஸ் ஆகுது. அப்போ x + y + z = 125 மைனஸ் 50 = 75. ஓகே, ஸோ இதான் அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ சப்ஸ்கிரைப் எக்ஸாக்ட்லி 2னா x + y + z = எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ x + y + z + r = 125ன்னு இருக்குது இல்லைங்களா கொடுத்தது. அதில் அப்ளை பண்ணி தான் நம்ம x + y + z கண்டுபிடிக்கிறோம் 75 அப்படின்னு. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ x + y + z தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஹூ சப்ஸ்கிரைப் ஒன்லி 1 மேகசின் கொடுத்துருக்காங்க. ஒன்லி 1 அப்படிங்கிற பொழுது 3 ஒன்லி இருக்குது. A ஒன்லி, B ஒன்லி, C ஒன்லி. ஸோ 3மே ஆட் பண்ணோம் A + B + C. அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n ஆஃப் A யூனியன் B யூனியன் C அப்படிங்கிறது எவ்வளோ? n ஆஃப் U அல்லது n ஆஃப் A யூனியன் B யூனியன் Cங்கிறது 200 இல்லையா? ஏன்னா மொத்தம் எத்தனை சப்ஸ்கிரைபர்கிட்ட நம்ம சர்வே பண்ணியிருக்கோன்னா 200. அப்போ அந்த 7 பார்ட்ஸையும் ஆட் பண்ணால் 200 வந்துடும் இல்லையா? 7 பார்ட்ஸ்னால் எது? A + B + C ப்ளஸ் x + y + z + r = 200. இதில் A + B + Cக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டு 3 ஒன்றா வச்சுக்கிறோம். ஒன்லி 1க்கு x + y + z + r அது நமக்கு தெரியும். அல்லது x + y + zக்கு மட்டும் ஒரு ப்ராக்கெட்டை போட்டுட்டு r தனியாக வச்சுருந்தாலும் நம்ம ரெண்டையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, மேலே r கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே x + y + z கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது ரெண்டையும் போட்டாலும் சரி அல்லது இது ரெண்டும் சேர்த்து ஒட்டுக்கா ப்ராக்கெட் போட்டாலும் சரி 7 பார்ட்ஸுமே இங்கே வந்துடுச்சு பாருங்க. 3 பார்ட் ஒன்றாவும் 4 பார்ட்ஸ் ஒன்றாவும் சேர்த்து வச்சுருக்கோம். அப்போ A + B + Cக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான். அப்படியே வச்சுக்கிட்டு x + y + z + rக்கு எவ்வளோன்னு அப்ளை பண்ணலாம்? 125ன்னு அப்ளை பண்ணலாமா? அதை இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள். சப்ஸ்டிட்யூட் 1 × 2. ஸோ இந்த இடத்துல அப்ளை பண்ணும் பொழுது இதை நமக்கு 2ன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படி டைரெக்டாகவே எழுதிக்கலாம். அப்போ A + B + C + 125 = 200. A + B + C தான் வச்சுட்டு 125 தான் வந்தால் போக என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அப்போ A + B + C = 200 - 75 சாரி 200 - 125 = 75. இதான் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஒன்லி 1 மேகசின் அப்படிங்கிறது பொழுது A + B + C அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு? 75 ஃபேமிலிஸ். ஓகே, எக்ஸாக்ட்லி 2 மேகசின்ஸ் அப்படிங்கிறது x + y + z அது 75 ஃபேமிலிஸ். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சம், டிஃப்ரெண்ட்டான ஒரு சம்மும் கூட. ஃபஸ்ட் எடுத்ததுமே நமக்கு வந்து டூ நாட் சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து சப்ஸ்கிரைப் கண்டுபிடிச்சி தான் n ஆஃப் A, n ஆஃப் B, n ஆஃப் C எழுதணும். ஓகே, ஸோ வென் டயக்ராம்குள்ளார ஒன்றுமே இல்லை, நமக்கு இருக்கிறது எல்லாமே ஒன்லி அப்படிங்கிறது அந்த 7 பார்ட்ஸ் தான் இருக்குது நமக்கு. இந்த எல்லாம் சேர்ந்தது, இந்த பார்ட்டு ஃபுல்லாக சேர்ந்தது தான் நமக்கு என்ன அப்படின்னா 200. மொத்தம் 7 பார்ட்ஸும் சேர்ந்தது தான் 200. ஸோ அதனால தான் இந்த இடத்துல ரெக்டாங்கிள் போடல. n ஆஃப் U இருந்ததுன்னா ரெக்டாங்கிள் போடலாம். n ஆஃப் A யூனியன் B யூனியன் Cனா ரெக்டாங்கிள் தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஓகே, ஸோ இந்த சம் ரொம்ப முக்கியமான சம்மு. ஸோ பொறுமையாக பாருங்கள். புரியல அப்படின்னா வீடியோவை திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள். ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ அந்த வென் டயக்ராமில் இருந்து நம்ம 7 பார்ட்ஸையும் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்கள்.
ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆர் கண்டுபிடிச்சிடறோம். ஆர் கண்டுபிடிச்சதும் அவன் கேட்ட 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துடுறோம். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதோட நமக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு 1.6 அப்ளிகேஷன் சம்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 1 மார்க் தான் இருக்குது. 1.7ல் ஒரு 21 மார்க்ஸ் இருக்குது. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 1 கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபுல்லாக நோட்டில் தெளிவாக ரைட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 1 கம்ப்ளீட் ஆனதும் கொண்டு வந்து சைன் வாங்கிக்கணும். ஓகே, தேங்க்யூ.